தேவனுடைய பேராண்மையின் கீழ் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய பிள்ளைக்கு ஒன்றும் நேரிடுவதில்லை. அப்படின்னா ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆண்டோடைய ஒரு பிள்ளைக்கு பிரச்சனை வரும்னா, வியாதி வரும்னா, அவமானம் வரும் என்றால் அது தேவன் அனுமதித்திருக்கிறார். அது நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படும்படி அனுமதித்திருக்கிறார். அதன் மூலமாய் தேவன் நம்மை பூரணராக்கி கொண்டிருக்கிறார், நம்மை நிறைவுள்ளவர்களாய் ஆக்கி கொண்டிருக்கிறார். ஒருவேளை அந்த பிரச்சனையை பார்த்து நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இந்த யோசிச்சு பார்த்தோம்னா, ஆண்டவர் இதில் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார், என் நன்மைக்காக செய்து கொண்டிருக்கிறார் என்று நினைத்தால் அதை கொஞ்சம் நம்ம சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு வசனத்தை வாசிப்போமா? பவுல் ரோமருக்கு எழுதுகிறார். ரோமர் 5வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்போமா? அதே கருத்தை நாம் அங்க பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அங்க மிகுந்த சந்தோஷமா என்னங்கன்றாரு, இங்க நான் மேன்மை பாராட்டுறேன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களும் மேன்மை பாராட்டுங்கன்றாரு. உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க மேன்மை பாராட்டுங்கன்றாரு. ஏன்? உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குறது. பொறுமை இங்க பரீட்சைன்னு சொல்லி நம்ம தமிழ் வேதாகமத்துல பாக்குறோம். இங்கிலீஷ் பைபிள்ல கேரக்டர் அப்படின்னு பாக்குறோம். அதுக்கு ஆக்சுவல் அர்த்தம் என்னன்னா, அது உபயோகப்படுத்தப்பட்ட அந்த கிரேக்க வார்த்தை என்னன்னா தரச்சான்று, குவாலிட்டி சர்டிபிகேட். உபத்திரவம் பொறுமையை, பொறுமை உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குது. நீங்க தேர்ந்தவர்கள், நீங்கள் பூரணர்கள் என்கிற சர்டிபிகேட். பரீட்சை மூலமாய் உங்களை பரீட்சித்து உங்களை தேர்வரை செய்து நீங்க தேர்ந்தவர்கள், நீங்கள் முதிர்ச்சி ஆனவர்கள், நீங்கள் வளர்ந்தவர்கள் என்கிற தரச்சான்றை கொடுக்கிறது என்று வேதம் சொல்கிறது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இட் இஸ் கிவிங் யூ a certificate. ஆண்டவர் உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறதுக்காக, நீங்க பூரணர் என்கிற சர்டிபிகேட் கொடுக்கிறதுக்காக பாடுகளின் ஊடே நம்மை அனுமதிக்கிறார். அந்த பாடுகள் நமக்குள் பொறுமையை கொண்டு வருகிறது. பொறுமை நமக்குள் தரத்தை உயர்த்துகிறது, நம்மை பூரணராக்குகிறது, நம்மை நிறைவுள்ளவர்கள் ஆக்குகிறது என்று வேதம் சொல்கிறது. இதுதான் என்னுடைய செய்தியுடைய முதல் பகுதி. இது நம்ம புரிஞ்சிருக்கிறது நல்லது. ஒருவேளை சிலருக்கு இன்னைக்கு பிரச்சனை இல்லாம இருக்கலாம், அதனால இது எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு நம்ம நினைக்கலாம். இது ஏற்கனவே நம்ம தெரிந்திருந்தோம்னா, பிரச்சனை வரும்போது பொதுவா எல்லாருக்கும் வர்ற கேள்வி, எனக்கு ஏன் இது வந்துச்சு நம்ம கேட்கிறோம். எனக்கு ஏன் இது வந்துச்சு? நான் அவ்வளோ மோசமானவனா? என்னை விட மோசமா இருக்கிறவங்களாம் நல்லா தான் இருக்கிறாங்க நம்ம கேள்வி வருது. நாம் யோசிக்க கூட ஒரு காரியம், பேராண்மை உள்ள தேவன் அவர் அனுமதித்திருக்கிறார். அவர் நான் தேர்வதற்காக அனுமதித்திருக்கிறார். இதன் முடிவில், இது எனக்கு கஷ்டம்தான், இந்த பாதை எனக்கு மிகவும் நெருக்கம்தான், ஆனா இதன் முடிவில் நான் தேறினவனாக, முதிர்ச்சி பெற்றவனாக, வளர்ச்சி அடைந்தவனாக, முழுமை பெற்றவனாக நான் மாறுவேன் என்று சொல்லி நம்ம எண்ணிக்கொள்வோம் என்றால், அதை நாம் கடந்து செல்வதற்கு அது நமக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும்.